1999 ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. என்னுடைய தகப்பன் எப்படிப்பட்டவர், அவருக்கு சமுதாயத்தில் என்ன அந்தஸ்து இருக்கிறது, அவருடைய வலிமை என்ன, அப்படி என்பதை நான் அறிந்திருந்தால் மகனாகிய எனக்கு அப்பாவை குறித்ததான ஒரு அறிவு இருக்கும் என்றால் பல காரியங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்பாவை குறித்த அறிவு பிள்ளைகளுக்கு வேண்டும். அதே போல நம்முடைய பரம தகப்பனை குறித்த ஒரு அறிவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எங்க இருக்கிற நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபிக்கக்கூடியவர்கள், பல ஆண்டுகள் விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள், வேதம் நன்றாக தெரிந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு கம்மியாகத்தான் இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் யார் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த தெரியும் என்கிற காரியம் எந்த அளவுக்கு? இப்போ ஐயா மோடி இருக்கிறாங்க, நமக்கு தெரியும் அவர் இந்திய தேசத்தினுடைய பிரதமர் இல்லையா? அவ்வளோதான் நமக்கு தெரியும். இதை தாண்டி ஒருவேளை நம்ம கொஞ்சம் அரசியலெல்லாம் கொஞ்சம் படிக்கிறவர்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவருடைய குடும்பத்தை பற்றி தெரியலாம், அவருடைய குணாதிசயங்களை பற்றி தெரியலாம், அவர் உலகம் சுத்து வாலிபன் என்பதையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது கொஞ்சம் பேப்பரெல்லாம் வாசித்தா நமக்கு தெரியும். எப்படியும் அவர் பிரதமர் பதவியிலிருந்து போகிறது வரைக்குள்ள முழு உலகத்தையும் சுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலாம். எந்த பிரச்சனைக்கும் வாயே திறக்க மாட்டார் அப்படின்னும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் அவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமாம். அதே போல தான் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய பரம தகப்பனை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக வேதத்தோடு கூட நேரம் செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பரம தகப்பனை குறித்த அறிவு நமக்கு வரும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த ஜெபமும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கக்கூடிய அந்த வாழ்வும் வேதத்தை அதிகமாக தியானிக்காத ஒரு காரியமும் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறதுனால ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு மிகவும் குறைவாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை அறிகிற அறிவில் விருத்தியாக வேண்டும் என்கிற அந்த தலைப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவனை அறிகிற அறிவிலே விருத்தியாகுங்கள், பெருகுங்கள். இன்க்ரீஸ் இன் த நாலெட்ஜ் ஆஃப் காட். ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டியது அவசியம். அவரை குறித்து நம்ம அறிய வேண்டிய விதத்தில் நம்ம அறிந்து கொண்டால் பயம் நமக்கு இருக்காது, எதிர்காலத்தை குறித்த ஒரு கலக்கம் நமக்கு இருக்காது, தேவைகளை குறித்த ஒரு பயமும் நமக்கு இருக்காது. ஏனென்றால் அவர் பரம தகப்பன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். சரிதானா? ஸோ இன்றைக்கு ஒரு 4 காரியங்கள் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் பரமேறுவதற்கு முன்பதாக பல காரியங்களை குறித்து சீஷர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார். சீஷர்களுக்காக அதிக பாரத்தோடு கூட அவர் ஜெபித்தார். அப்படி ஜெபித்தது வேதத்தில் யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு ஆழமான ஒரு ஜெபம். யாருக்காகலாம் ஜெபிக்கிறார் என்றால் அதிகமாக சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார், வரப்போகிற சந்ததிகளுக்காகவும் அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது.
அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அதிகமாக அவர் வலியுறுத்தி ஜெபிக்கிறது, யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுல ஆண்டவரை அறிகிற அறிவில் சீஷர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதே போல பரிசுத்த பவுலை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பல இடங்களிலே அவர் திருச்சபைக்காக ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுதும், அவர் முக்கியமாக கொலேசருக்கு எழுதின நிருபத்தில் அவர் ஜெபிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர் ஜெபிக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நாமும் கூட ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடனாளிகளாக நாம் காணப்படுகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10-11. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து வேண்டுதல் செய்கிறோம் இல்லையா? ஆமா. அப்போ பவுல் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய ஒரு சாராம்சமே ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவர்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு போதகர்களாக இருக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவர்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜெபத்தினுடைய 99% ஆசீர்வதியும் 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 இல்லையா? ஆனா ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஜெப குறிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, தேவ ஜனங்கள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவர்கள் விருத்தியாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பாவமான காரியங்களுக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இதை செய்யக்கூடாது, என் தேவன் இப்படிப்பட்டவர், ஆகவே இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என் தேவன் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர், ஆகவே நானும் இப்படி இருக்க வேண்டும், என் தேவன் இதை விரும்ப மாட்டார், என் தேவனுக்கு இது பிடிக்காது, ஆகவே நானும் அதை செய்யக்கூடாது, என் தேவன் நான் இப்படி பேசினால் அவர் விரும்ப மாட்டார், ஆகவே நான் இப்படி பேசக்கூடாது, என் தேவனுக்கு இந்த பார்வை பிடிக்காது, ஆகவே நான் இப்படி பார்க்க கூடாது, என் தேவன் இந்த கூட்டத்தோடு கூட நான் இருப்பதை விரும்ப மாட்டார், ஆகவே இந்த துன்மார்க்குடைய கூட்டத்து கூட நான் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பல காரியங்கள் நமக்குள்ள ஆண்டவர் தருவார். என்னுடைய இளம் பருவத்தில் 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நான் செய்துட்டேன். அது கண்டுபிடிக்கப்பட்டு என்னுடைய தலைமை ஆசிரியருடைய அறைக்கு கூட்டிகிட்டு போகிறார். என் சாட்சியில் கூட அதை நான் சொல்லியிருக்கிறேன். கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அடிக்கலை. ஆனால் எங்கள் தலைமை ஆசிரியர் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஹெச்எம் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கிளாஸில் பியூன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறைய பசங்க அப்படியே பாத்ரூம் பண்ணிடுவானுங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஹெச்எம் டெரர். சரிதானா? அவர்கிட்ட போயாச்சுனாலே அடி தான். எப்பவும் 2-3 ஃப்ரெஷ்ஷான பெரம்பு அவர்கிட்ட இருக்கும் எப்பவும். ஸோ அப்படிப்பட்ட அந்த தலைமை ஆசிரியர் அவருடைய அறைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அன்னைக்கு அடிக்கலை. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நீ இதை செய்யலாமான்னு கேட்டார். ஒருவேளை அன்னைக்கு 4 அடி அடிச்சிருந்தாருன்னா அந்தால இப்படி தேய்ச்சிட்டு போயிருந்திருப்போம்ல. ஆமாம், இத்தனை வருஷம் ஞாபகம் இருந்திருக்கா? ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குதுன்னா அன்றைக்கு அவர் கேட்ட அந்த ஒரு கேள்விதான், ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நீ இதை செய்யலாமா?
அப்போ ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு மாணவன்ட்ட ஒரு தலைமை ஆசிரியர் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு கிறிஸ்தவனாக இருப்பவன் இதை செய்திருக்க கூடாது. அன்றைக்கு ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன், என் தேவன் இந்த செயலை விரும்ப மாட்டார் என்பதை நான் அறிந்தாத பட்சத்தில் அதை செய்தேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனசுக்குள் ஆழமாக நம்ம பதித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் தேவன் எப்படிப்பட்டவர், ஆகவே நான் இதை செய்யக்கூடாது. என் தேவன் இப்படிப்பட்டவர், ஆகவே அவர் இதை விரும்ப மாட்டார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை என் மனசுக்குள்ள ஈர்க்கணும்னா அவரை குறித்த அறிவு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த அறிவை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்தை எவ்வளவு நம்ம ஆழமாக கருத்தூன்றி படிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, அப்பொழுதுதான் அவரை குறித்த அந்த அறிவு நமக்கு வரும். அதற்காகத்தான் இயேசு சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அதற்காகத்தான் பவுலும் கொலோசி திருச்சபையருக்காக அவர் ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபத்தில் இருந்து ஒரே ஒரு அதிகாரத்தில் இருந்து ஒரு 4 காரியங்கள் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், ஹல்லேலூயா, அதை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். சரிதானா? என்னோடு கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் யாராவது ஒருவர் சத்தமாக வாசிங்க. அந்தபடி இளைஞரே, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். தாழ்மைக்கு உதாரணமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய வலது பாரிசம் எவ்வளவு மகிமையான இடம், எவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தானம், அதையெல்லாம் அவர் விட்டு ஒரு மனிதனை போல இந்த பாவ உலகில அவர் வாழ்வதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் அந்த தாழ்மை எவ்வளவு, அதை நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் ஒரு எறும்பை போல நம்மை தாழ்த்த முடியுமா? யோசித்து பாருங்கள், முடியாது. ஒரு அந்தஸ்தில் இருக்கிற மனிதன் தனக்கு கீழே இருக்கிற ஒரு பியூனுடைய அந்தஸ்துக்கு தன்னை மாற்ற முடியுமா? அதுவே கடினம். ஆனால் இயேசு உன்னதத்தில் வீற்றிருக்கிற தேவன், வீற்றிருந்தவர் அங்கே இருந்து ஒரு மனிதனை போல அவர் தன்னை தாழ்த்தி வந்தார் என்றால் அந்த தாழ்மைக்கு உதாரணமே அவர்தான். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு ஆடையை நம்ம அணிந்து கொள்ளுகிறோமோ அதே போல தாழ்மையை நம்ம அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பெருமை எந்த விதத்திலையும் நமக்குள்ள அனுமதித்து விடவே கூடாது. நம்முடைய சிந்தையில் கூட சில நேரங்களில் பெருமை வரும். சில நேரங்களில் நம்முடைய வார்த்தையில் பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய நடக்கையில் பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில நடந்து போனாலே இந்த உலக சூழ எவ்வளவு கெத்தா நடந்து போறாது, அது கெத்து. ஆனா ஆண்டோடைய பார்வையில் அது பெருமை. 4 வார்த்தை படிச்சுட்டாங்கன்னா சிலருக்குள்ள எவ்வளவு பெருமை வந்துடுது. படித்த குடும்பம் என்பதில் பெருமை, ஜாதி பெருமை இருக்கு இன்னைக்கு உலகத்தில், கிறிஸ்தவருக்குள்ள இருக்குது இல்லையா? ஆமா. எந்த விதத்திலையும் பெருமைக்கு நம்ம இடம் கொடுத்து விடவே கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். முழு வேதாகமத்திலையும் நம்ம நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம்.
நமக்கு எச்சரிக்கையான ஒரு காரியம், நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்தில் பெரிய ஒரு ராஜா, தொங்கு தோட்டத்தை கட்டினவன், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினவன். அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் எல்லாரும் பயந்து நடுங்கின ஒரு ராஜா. இவரை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள். இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும், தன்னுடைய ஆட்சியின் கொடையின் கீழ் வர வேண்டும் என்று சொல்லி நாடு நாடாக சென்று யுத்தம் பண்ணினவன். ஆனால் அப்படிப்பட்ட ராஜாவுடைய மனசுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. என்ன பெருமை? நான் கட்டின மகாபாபிலோன், என்னுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக நான் கட்டின மகாபாபிலோன் என்கிற அந்த பெருமையான எண்ணம் அவனுக்குள் இருந்த பொழுது அடுத்த சத்தம், நீ மனிதனிலிருந்து தள்ளப்பட்டாய். அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம வாசித்து இருக்கிறோம். ஒரு மிருகத்தை போல பனியில் நனையக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று. புல்லை மேயக்கூடிய ஒரு மிருகத்தை போல புல்லை மேயக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. காரணம் அந்த பெருமை. லூசிஃபர், இன்றைக்கு பிசாசு, சாத்தான் என்று சொல்லுகிறோமே, தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலே என்னுடைய இருப்பிடத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி அவன் பெருமையோடு கூட காணப்பட்டதனால அகால பாதாளத்திலே அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய எல்லளவும் மாசு இல்லை. நேர்த்தியாக உருவாக்கப்பட்டவன், நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட கேரூப் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற அவர் தேவன். இரண்டாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. இந்த நான் சொல்ல போகிற இந்த 4 காரியத்திலுமே ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன கட்டளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். வேதம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஆனால் அவர் உயர்த்த வேண்டும் என்றால் வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இருக்கும் பொழுது, ஏற்ற வேளை வரும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். வேதத்தில் இதற்கு நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்ததினாலே உயர்த்தப்பட்ட தேவனுடைய மனிதர்கள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பதற்கு மறுத்தவர்கள் எப்படி ஒரு தாழ்வான காரியத்திற்கு அவர்கள் சென்றார்கள் என்பதையும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட சவுல் ராஜா தாழ்மையினாலேயே உயர்த்தப்பட்டான் அவன். ஆனால் உயர்த்தப்பட்ட பின்பு ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்க முடியாததுனால அவன் மீண்டும் தாழ்த்தப்படுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளே அடங்கி இருந்த தேவனுடைய மனிதர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அதில் ஒன்று தாவீது. ஹல்லேலூயா. ஏராளமான பிரச்சனைகளை தாவீது சந்தித்தார். ஓட ஓட துரத்தப்பட்டு அடிக்கப்பட்டார். சொந்த மாமனாலே, சவுல் ராஜாவாலே துரத்தி அடிக்கப்பட்டார். ஒரு முறை தாவீதே சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட போனார்? காட்டிலே வாழ்கிற கவுதாரியையா? ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவதை போல இஸ்ரவேல் ராஜா யாரை வேட்டையாட போனார்? அவ்வளவு மன வேதனையில தாவீது சொல்லுகிறார். ஆனாலும் எங்கேயும் ஆண்டவருடைய கரத்தை விட்டு தாவீது வெளியே போகவே இல்லை. ஆண்டவருடைய கரத்துக்குள்ளேயே இருந்தார்.
பிரச்சனைகள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருந்தே சங்கீதங்களை பாடினார். நீங்க சங்கீதங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தா, எங்கெல்லாம் தாவீது பிரச்சனையை சந்தித்தாரோ, எங்கெல்லாம் வேதனையை அடைந்தாரோ, அங்கெல்லாம் அந்த வேதனையை சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவரை மகிமைப்படுத்தியே பாடுவார். ஆண்டவருடைய கரத்திற்குள்ள அவர் அடங்கி இருந்ததுனால ஏற்ற வேளை வந்தது. ஆண்டவர் அவரை முழு தேசத்திற்கும் ராஜாவாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திற்குள் அடங்கி இருந்து பழகுவோம். ஒரு காலம் வரும், ஆண்டவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். ஒருவேளை தாவீது ஆண்டவருடைய கரத்துக்குள் அடங்கி இல்லாமல், இன்னைக்கு சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்கிறது, நானே இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வேன், சுதந்திரித்துக் கொள்வேன் என்று அவன் முயற்சி செய்திருந்தால் காரியம் வேற விதமா போயிருக்கும். ஆனால் ஏற்ற வேளை, சரியான நேரம் வந்த பொழுது, பெலிஸ்தர்கள் மூலமாக அவர் தாவீது ராஜாவுக்கு இருந்த எதிரியாகிய இந்த சவுல் ராஜா மடங்கடிக்கப்படுகிறான். அவனுடைய முழு குடும்பமும் அங்கே ஒரு முடிவுக்கு வருகிறது. அந்த ஏற்ற வேளை வந்த பொழுது, சரியான நேரத்தில் ஆண்டவர் தாவீதை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் எவ்வளவு குழியினுடைய அனுபவம். குழியிலிருந்து மேலே வந்தா, அடுத்தது அடிமையின் அனுபவம். அந்த அடிமையாக இருந்த இடத்துலையும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, செய்யாத குற்றச்சாட்டுக்கும் அவன் ஜெயிலில் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் எல்லா இடத்திலையும் அவன் ஆண்டவருடைய கரத்திற்குள் அடங்கி இருந்ததுனால ஏற்ற வேளை வந்தது. ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான நபரை கொண்டு அங்கிருந்து அவனை விடுவித்து ஒரு பெரிய ஒரு உயர்வுக்கு நேராக ஆண்டவர் கொண்டு சென்றார். அந்த பாத்திரக்காரன்ட்ட சொல்லி அனுப்புகிறான், நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன நினைச்சிக்கப்பா. ஒரு மனுஷிகத்தில் ஒரு சின்ன முயற்சி தான், நான் எந்த தவறும் பண்ணல, நான் தவறு செய்யாமல் இந்த இடத்துல வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன நினைச்சிக்கோ. ஆனா அவனும் மறந்துட்டான் பாருங்க, அவனும் மறந்துட்டான். 2 ஆண்டுகள் கடந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருந்ததுனால ஆண்டவர் யாரை கொண்டு எப்படி செயல்பட வேண்டுமோ ஆண்டவர் செயல்பட்டார். நேரடியாக ராஜாவுடைய சமூகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கே ஆண்டவர் அவனை பயன்படுத்தின நிமித்தம் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்து விடுகிறான். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்தும் தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் உயர்த்தினார், யார் நம்மை தாழ்த்த முடியும்? அவர் ஒரு உயர்வை தரும் பொழுது ஒரு மனிதனாலும் தாழ்த்தவே முடியாது. மூன்றாவதாக, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? என்னை பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், என்னை யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே. மனிதன் விசாரிக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன விசாரிப்பான்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இல்லை எப்படி இருக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஆமாம் பிரதர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு திருப்பி கேட்டுட்டீங்கன்னா அந்த விசாரணையும் போயிடும். இல்லை, ஆமாம், இதான் மனுஷனுடைய வாழ்க்கை, இதான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் நம்மை விசாரித்தால், அடுத்த வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஒரு கமாண்ட்மெண்ட் ஒளிந்து இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல், சத்தமா சொல்லுங்க, அவர் மேல். இன்னொரு முறை, அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு இதுதான் பிரச்சனைங்க, வைத்து விடுகிறதே கிடையாது. இல்ல, வைத்து எடுங்கள் சொல்லிடுறோம். கவலை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறோம். ஜெப குறிப்பா சொல்லிடுறோம், ஆண்டவரே இவ்வளவு கவலை இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்கு, இவ்வளவு தேவை இருக்குது. ஆனா வைத்து விடுகிறோமா? அன்னாள் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணம். அன்னவை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா கவலையும் ஊற்றிவிட்ட பின்பு அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நம்முடைய கவலைகள் தான் நமக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது. அந்த துக்கத்தை எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் ஊற்றின பின்பு, சொல்லிவிட்ட பின்பு, அறிக்கையிட்ட பின்பு நாம் துக்கமாக இருக்கவே கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் என்கிற அந்த அறிவு நமக்கு இருக்கும் என்றால்
ஒரு முறை சொன்ன பிறகு மீண்டும் அந்த கவலையை நம்ம மனசுக்குள்ள வைத்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் நிச்சயமாக செய்வார் என்கிற அந்த அறிவு நமக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு துக்கமா இருப்போமா? இருக்கவே மாட்டோம், இருக்கவே மாட்டோம். ஆனா இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. கவலையை சொல்லுகிறோம், தேவையை சொல்லுகிறோம், ஆனா திருப்பியும் அதே தான் யோசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா, இன்னிலிருந்து ஒரு முடிவு பண்ண நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் நிச்சயமாக செய்வார். அந்த அறிவு நமக்கு ஆண்டவர் மேல வரணும் வரணும். அன்னாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தா, ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த நாள் வரும் பொழுது இனிமேல் நம்ம துக்கமா இருக்கக்கூடாது, ஆண்டோட சமூகத்தில் என்னுடைய கிளேசம் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன், இனி நான் துக்கமா இருக்கக்கூடாது என்கிற அந்த நிலைமை வந்த பிறகுதான் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப அன்னாளை போல துக்கத்தை ஆண்டோட சமூகத்தில் ஊற்றி விடுவோம், கவலையை ஊற்றி விடுவோம், ஊற்றி விட்டு மீண்டும் அதை எடுத்துக்கொள்ளுகிறவளா இருக்கவே கூடாது. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனிதன் ஒரு போட்டில் போகும் பொழுது அந்த போட்டுக்காரன் சொன்னா, ஐயா நான் உங்களை ஃப்ரீயாகவே ஏற்றிட்டு போயிடுறேன், ஏன்னா நான் இங்கேருந்து சும்மா தான் நான் திரும்பி போகணும், இனி எனக்கு யாரும் வாடகைக்கு வரமாட்டாங்க, ஆகவே நீங்கள் தாராளமாக ஏறி உட்காந்துங்க, பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ரெண்டு பேரும் அந்த மாலை மயங்கிற நேரத்தில் பேசிக்கிட்டே வர்றாங்க. திடீர்னு இந்த போட்டு ஓட்டுறவ திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த வயதான தாத்தா போட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் கொண்டு வந்த அந்த மூட்டையை தன்னுடைய தலை மேலே வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறாராம். அப்போ அவன் கேட்குறான், ஐயா உங்களை தான் நான் ஃப்ரீயாக கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த மூட்டையை சுமந்துட்டு இருக்கிறீங்க? ஆடா போ தம்பி, என்னத்தான் நீ ஃப்ரீயாக கொண்டு போற, என் மூட்டையுமா ஃப்ரீயாக கொண்டு போகணும், அது என் தலையிலே இருக்கட்டும் அப்படின்னா. இதே போல தான் சில நேரங்களில் ஆண்டோட சமூகத்தில் நம்ம தேவைகளை ஊற்றிடுறோம், ஆனால் கவலையை வச்சுக்கிறோம் தலையில் இல்லையா? ஆமாம், அப்படி ஒரு நாளும் இருக்கவே கூடாது கூடாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை ஆதரிப்பார். நம்முடைய தேவன் கரத்தில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் முழுவதுமாக நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்கிற அவரை குறித்த அந்த அறிவு நமக்கு வேண்டும். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். அடுத்தது கடைசியாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், எதை நமக்கு தருகிற தேவன். இதற்காகத்தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறணும், இதற்காகத்தான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இதற்காகத்தான் நம்ம கிறிஸ்தவர்களாக மாறினோம், இதற்காகத்தான் நம்ம ஞான ஸ்நானம் எடுத்தோம், இதற்காகத்தான் வேதத்தை தூக்கி திரிகிறோம். சரியா? வாசிங்க அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நமக்கு தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் வரும் பொழுது வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை நமக்கு தருகிற தேவன். அப்படி செய்தால் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. எப்படி செய்தால் அதுதான் கட்டளை, அதுதான் முன்னாடி இருக்கிற 2-3 வசனங்கள். அது ஒருவேளை ஊழியக்காரர்களுக்காக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு நாள் வரும், அன்றைக்கு வாடாத மகிமையான கிரீடத்தை நம்முடைய தலையிலே நமக்கு தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான ஒரு பாக்கியம் பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். வாடாத மகிமையான கிரீடம் நமக்கு ஒரு நாள் தருவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது அவர் அறிகிற அறிவியலை நம்ம மேன்மை உள்ளவர்களாக, வாசனை வீசுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அன்றைக்கு அவரை சந்திக்கிற வேளையில் மகிமையான கிரீடம், அந்த கிரீடம் ஒரு நாளும் வாடி போகாது. அந்த கிரீடம் ஒரு நாளும் இந்த உலகத்தில் உள்ள பூ வாடி போவதை போல அது வாடாது. அந்த மகிமையான கிரீடத்தை நம்முடைய தலையிலே சூட்டி அவள் மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம்,
இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன்வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.